ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் ஒரு புதிய நாளிலே ஆண்டவருடைய சத்தியங்களுக்காக உங்களை சந்திப்பதிலே நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த காலத்திலே நாங்கள் 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் கால்வினிசம் என்கின்ற தலைப்பிலே 2 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அதாவது மனிதன் முழுமையுமாய் சீரழிவின் நிலைக்குள்ளே பரிபூரணமாய் அவன் தன்னை தேவனிடத்திலே சேர்த்து கொள்ள முடியாதவனாய் மாறிப்போனான் என்பதை நாங்கள் முதல் வாரத்திலே நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட மனிதனை தேவன் தன்னுடைய இரக்கத்தினாலும் அவருடைய அநாதி தீர்மானத்தினாலே அவர் எந்த விதமான நிபந்தனையும் இன்றி மனிதனை தனக்காக அவர் தெரிந்து கொண்டார். அது தேவனுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நாங்கள் அதற்காக தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எனவே டி என்கின்ற தலைப்பிலும் யூ என்ற தலைப்பிலும் நாங்கள் 2 காரியங்களை பார்த்தோம். மூன்றாவதாய் டியூலிப் என்று சொல்லும் போது எல் அதனுடைய அர்த்தம் லிமிட்டட் அட்டோன்மெண்ட். லிமிட்டட் அட்டோன்மெண்ட் அதாவது இயேசு கிறிஸ்துவின் வரையறுக்கப்பட்ட கிருபாதார அவருடைய பலி, இயேசுவின் மரணம் வரையறுக்கப்பட்டதாய் இருக்கிறது. என்ன அந்த வரையறுக்கப்பட்டது என்று பார்க்கும் போது இயேசுவானவர் பிதாவினாலே தெரிவு செய்யப்பட்டவர்களுக்காக மாத்திரம் மரித்திருக்கிறவராய் இருக்கிறார். அதாவது இயேசுவின் மரணம் எல்லாருடைய பாவங்களையும் போக்கத்தக்க போதுமானதாய் இருக்கிறது. அவருடைய மரணத்திலே குறைவுகள் இல்லை. அது பரிபூரணமான பூரணமான முழு உலகத்தையுமே மீட்டுக்கொள்ள கூடியதாய் இருக்கிறது. ஆனால் அவர் பிறந்து மனிதனுடைய பாவத்திற்காக மரித்தது பிதாவினாலே தெரிவு செய்யப்பட்டவர்களுக்காக மாத்திரம் அவர் மரித்திருக்கிறார். அதனாலதான் அந்த மரணமானது லிமிட்டட் வரையறுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக வேதாகமத்திலே நாங்கள் சில வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. சில வேளைகளிலே நாங்கள் இதை வாசித்த உடனே நாங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடும். இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுடைய பாவத்துக்கு போதுமான அவருடைய கிரியை போதுமானதாய் இருக்கிறது. எனவே பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகின்ற அவருடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த அநேகர் என்று சொல்லும் போது சில வேளைகளிலே நாங்கள் மேலோட்டமாய் வாசித்துக் கொண்டு போகிற நேரத்திலே நாங்கள் நினைத்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் எல்லோருக்காகவும், ரைட், எல்லோருக்காகவும் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் அநேகர் என்று சொல்லும் போது அது பெரும் கூட்டம் என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கிறதே ஒழிய அது எல்லோரும் என்கின்ற அர்த்தத்தை நமக்கு கொடுப்பது இல்லை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அநேகருக்காக மரித்திருக்கிறார். ஆனால் எல்லோருக்காகவும் அவர் மரிக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது. ஆடுகளுக்காகத்தான் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறது. எங்களுக்கு தெரியும் வேதாகமத்தின் சூழலிலே ஆடுகள் என்று சொல்லும் போது அது திருச்சபையை அல்லது தேவனாலே முன்குறிக்கப்பட்ட திருச்சபை சபையை குறித்து அங்கே சொல்லுகிறதாய் இருக்கிறது. அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளுக்காய் அறியப்பட்டிருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். நான் என்னுடையவர்களுக்காக, நான் என்னுடைய ஆட்டுக்காக என்னுடைய ஜீவியத்தை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த சூழலோடு கூட நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவருடைய சத்தியத்திலே பார்க்கிற நேரத்திலே இயேசுவானவருடைய 2ஆம் வருகையின் சூழலை குறித்து சொல்லுகிற சூழலிலே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32ஆம் 33ஆம் வசனத்திலே இந்த ஆடுகள் என்றால் யார் என்பதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள்.
மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தனது வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை தனது இடப்பக்கத்திலும் நிறுத்துவார். எனவே அவர் தன்னுடைய ஆட்டுக்காக, தன்னாலே தெரிவு செய்யப்பட்ட தன்னுடைய ஆட்டுக்காக மாத்திரம் மரித்தவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தின் சூழலிலே அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபத்திலே சில முக்கியமான காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். அதிலே யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். குறிப்பிட்ட ஒரு சனத்தை அங்கே அவர் குறிப்பிடுகிறார். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல். தெளிவா ஆண்டவர் ஜெபிக்கிறார். நான் உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, இயேசுவானவருடைய அந்த ஜெபத்திலும் கூட நாங்கள் பார்க்கிறது போல அவர் எப்படிப்பட்டவராயிருந்து அந்த மரணத்தின் சூழலுக்குள்ளே நெருங்கின நேரத்திலும் கூட தன்னுடைய ஜனத்திற்காக, பிதா தனக்கு கொடுத்தவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய காலங்களிலே நாங்கள் பார்க்கிறது போல லூக்கா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையை எழுதும் போது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாய் வைத்து மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையா இருங்க. அதாவது அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே சம்பாதித்தவர்கள் யார்? அவர்கள் திருச்சபை. அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய திருச்சபையாய் இருக்கிறது. எனவே அவர் தன்னுடைய இரத்தம் சிந்துதல் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும் போது தன்னுடைய திருச்சபைக்காக, பிதா தனக்கு தெரிவு செய்து கொடுத்த அந்த திருச்சபைக்காக அவர் தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அவருடைய பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லின சூழலிலும் கூட ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கூட நாங்கள் பார்க்கலாம். அந்த தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து, எல்லோருடைய பாவங்களே அல்ல, அநேகருடைய பாவங்கள், அநேகர் என்று வசனம் பாவிக்கப்படுகிறது. அக்கிரமருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். தொடர்ந்தும் அந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் என்று சொல்லப்படுகிறது. மெனி, அங்கே ஆல் என்று வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லிமிட்டட் அட்டோன்மெண்ட் என்கிற காரியத்தை குறித்து எங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தேவன் கொடுத்திருப்பார். இந்த வரையறுக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவின் மரணத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ளே நாங்களும் ஒருவராய் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் ரொம்ப பாக்கியவான்களாய் இருக்கிறோம், நாங்கள் பேறு பெற்றவர்களாய் இருக்கிறோம். தேவன் எங்களை அப்படியான ஒரு ஆசீர்வாதத்துக்காக எங்களை தெரிவு செய்திருக்கிறார். எனவே இந்த சத்தியத்தை நம்புவது மட்டுமல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தின் அடையாளங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காண்பிப்போம். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.